அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு. நம்மளுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எதிர்நீச்சல் போட வேண்டியதில்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கை யார் கையில் இருக்கிறது என்பதை உங்களுடைய பாதசாரத்தில் வைத்துத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாதசாரம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் நின்று இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளும். ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம், சூரியனுடைய நட்சத்திரத்தில் அதிகமாக இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரமாக கார்த்திகை, உத்திராடத்தில் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும்? அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் ஒரு 2 கிரகமோ 3 கிரகமோ இருந்துட்டா அரசு வேலை சார்ந்த ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் கையெழுத்து வாங்க போனோமா, என்ன நீங்கள் அரசாங்க வேலைக்கு ஈஸியாக போயிடலாம். அப்படி நம்ம பிறக்கும்போது அந்த கட்டமைப்பு நமக்கு இருக்கணும். இருந்தால் நீங்கள் ராஜா தான். அப்போ பாதசாரம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானது. ஒரு கிரகம் ஒரு கட்டத்தில் இருக்கிறது, ஆனால் யாருடைய சாரத்தில் இருக்கிறது என்பதைத்தான் ஜோதிட வல்லுநர்கள் பார்க்க வேண்டும். எனக்கு இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, ரைட்டு, ஓகே, சந்தோஷம். யார் சாரத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சாரநாதன் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க முடியும். அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் உங்களுக்கு எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க. கிரகமே இல்லைன்னா சூரியன் சார்ந்த விஷயத்தில், அரசு சார்ந்த விஷயத்தில், அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன உக்கி போட்டாலும் டெட் சுலோவாக தான் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிடும். அதை டெட் சுலோவாக தான் இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகம் ஒன்றுக்கு மேற்பட்டதும் ஒன்றுக்கு மேற்பட்டு இருந்தால் அவன் சீக்கிரம் வீடு கட்டிடுவான். எப்பயுமே ஜோதிடத்துல என்ன பார்ப்போம்னா, வீடு கட்ட வர்றான்னா ஏதாவது சந்திர புத்தி நடக்குதா, சந்திரனுடைய நட்சத்திரங்களில் இருந்து திசை நடக்கிறதா அப்படின்னு தான் பார்ப்போம். அப்ப என்ன சொன்னா, அந்த காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு மனை வண்டி வாகனம் யோகம் அப்படிங்கிறத குறிக்கிறதுனால அப்ப நம்ம சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் அந்த மனிதன் வலிமையானவன், உறுதியாக வலிமையானவன். ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்னாச்சுன்னா மன உறுதி படைத்தவன், சிறப்பானவன், வெற்றியானவன். மனம் தைரியம்தான் இன்று வரை வாழ்க்கையை பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதற்கடுத்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவர் நிலம் வாங்கிடுவான். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால், அதுவும் இவனுக்கு சாதகமான கிரகம் இருந்தால் சீக்கிரமாக வீடு வண்டி வாகனங்கள் வசதிகள் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக வந்துடும். இது 100% உண்மை. அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் ஒரு கிரகம் இருந்தால் நிலம் பூமி என்பது கண்டிப்பாக உண்டு. அதற்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் கண்டிப்பா ஒரு கிரகம் இருக்கணும், அல்லது 2 கிரகம் இருந்தான்னா புத்தியும் படிப்பும். புத்தி மிக முக்கியம், படிப்பு முக்கியம். இந்த காலத்துல கல்வியை வச்சுத்தான் பெரிய வெற்றியாளர்களாக நம்ம வர முடியும். அதனால புத்தியும் கல்வியும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அவர் கண்டிப்பாக நல்ல கல்வியாளராக இருப்பால். சில பேர் படிக்காத மாதிரி தெரியும், ரொம்ப விவரமா இருப்பாங்க. ஏன்னா அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கண்டிப்பாக கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தோடைய தன்மையினால் என்ன சொன்னா அவர் என்ன சொன்னா வலிமையாக இருப்பார், புத்திசாலித்தனமாக இருப்பார்.
குருவுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் பெரும் பொருளாதாரம் வரும். பெரும் பொருளாதாரம் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் பெரும்பணத்திற்கு அதிபதியாக வேண்டும் என்று சொன்னால் அந்த கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் குருவுக்கு தான் உண்டு. அப்ப பெரும் பொருளாதாரத்தை ஒருத்தன் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ 2 கிரகங்களோ 3 கிரகங்களோ அவருக்கு என்ன இருக்கணும், குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் அவர் பெரும் நிதிக்கு அதிபதியாகி விடுவார். அப்ப அதை உங்களுக்கு பாதசாரத்தில் இருக்கான்னு பார்த்துடுங்க. அதுக்கடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரக நாள் இருக்கணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை சர்க்கிள் வராது, தோல்வி வராது. அப்ப சுக்கிரன் என்று சொன்னாலே இன்பம் பிளஸ் போகம், சிற்றின்பம் பிளஸ் போகம், சந்தோஷம், நல்ல காரு வசதி, வண்டி வாகனம், லக்ஸுரிஸா வாழ்வது தான் சுக்கிரன். சிறுவனத்திற்கு அதிபதியும் அவர்தான். இருந்தாலும் சுக்கிரனுக்கு இன்பமும் போகமும் தான். இன்பமும் போகமும் என்ன சொல்லலாம்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரக நாள் இருக்கணும். அது லீகல் அனுபவிக்கையா இல்லீகல் அனுபவிக்கையா என்பது ஜாதக கட்டத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அது லீகல் ஆர் இல்லீகல், அது நம்ம தலையெழுத்தை பொறுத்தளவு. அதற்கடுத்து சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் கண்டிப்பா இருக்கணும். சனியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை என்று சொன்னால் அவன் தொழிலுக்கு போராடுவான், கண்டிப்பா போராடுவான். முதல்ல பார்க்கணும், இத்தனையும் ஜோதிட கட்டத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா, இருந்தால் சனியோடைய தொடர்பு நமக்கு பிரபஞ்சத்திடமிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். சனியோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் என்னதான் நம்ம உக்கி பாடுபட்டாலும் கண்டிப்பாக அதில் வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ரெண்டாவது இன்னொரு சூத்திரத்தை சொல்றேன் சனியை பற்றியும். சனி ஒரு 9 பாதத்தில் ஒரு கட்டத்தில் முதல் பாதத்தில் இருந்தால் அவனுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்காது. அவனுக்கு சீக்கிரம் என்ன சொல்றான்னா தொழிலில் செட் ஆக முடியாது. அப்ப ஒரு பாதத்தில் மட்டும் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் 2ஆம் பாதத்தில் இருந்தாலும் 3ஆம் பாதத்தில் இருந்தாலும் அவன் பெரிதாக தொழிலுக்கு என்ன சொன்னான்னா சீக்கிரமாக வெற்றி பெற முடியாது. அதுக்கடுத்து 4ஆவது பாதத்தில் இருக்கலாம், 5ஆவது பாதத்தில் இருக்கலாம், 6ஆவது பாதத்தில் இருக்கலாம், 7ஆவது பாதத்தில் இருக்கலாம், 8ஆவது பாதத்தில் இருக்கலாம். ஆனால் 9ஆவது பாதத்தில் இருந்தால் போராட்டம். ஏன்னா கடனாடியில் வந்துருச்சு. அப்ப ஆரம்பம் சீரழிவு, கடனாடியும் சீரழிவு. அதனால சனியோடைய நட்சத்திரத்திலும் கிரகம் இருக்கணும். ஆனால் சனி என்ன சொன்னான சீக்கிரமாக வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால், சீக்கிரமாக வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால் சனி என்ன சொன்னா ஒரு கட்டத்தில் 3 பாதங்களுக்கு 4ஆவது பாதத்தில் இருந்து 8ஆவது பாதத்திற்குள் இருந்தால் அவர் சீக்கிரம் வேலைக்கு போய் விடுவார், போராட மாட்டார், சங்கடப்பட மாட்டார், கஷ்டப்பட மாட்டார். இது முற்றிலும் உண்மை. அதற்கடுத்து என்ன சொன்ன ராகு. ராகுவோடைய நட்சத்திரத்தில் அதிக கிரகம் இருந்தால் பிரம்மாண்டமான யோகத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். பிரம்மாண்டமான யோகம் கண்டிப்பா உண்டு. ஆனால் யோகத்தை கொடுப்பான், அதே சமயத்துல சோதனையும் கொடுப்பான். 39 தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை யோகத்தையும் கொடுப்பான், போகத்தையும் கொடுப்பான், கண்டிப்பாக விரிவாக கொடுப்பான், 1க்கு 4ஆக கொடுப்பான், 7ஆக கொடுப்பான், 8ஆக கொடுப்பான். ஆனால் நம்மளுடைய ஸ்பீட் லிமிட்டு 80 கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கணும். வேகமாக ஓடி கடைசியில் ஓச்சி விட்டுட்டும் போயிடுவோம். கேதுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறதா என்று பாருங்கள். அந்த கேதுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் அவர் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கெட்டிக்காரன் அவராகும். 1க்கு மேற்பட்டது இருந்தால் நல்ல பக்திமானாக வருவார். தெய்வ கடாட்சம் அவரிடம் இருக்கும். கோவிலுக்கு போனார்னா தெய்வ அருள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். கேது என்று சொன்னால் ஞானக்காரன். அஸ்வதி மகம் மூலத்தில் ஒரு கிரகம் நமக்கு சாதகமான கிரகம் இருந்தால், அஸ்வதி மகம் மூலம் நட்சத்திரங்கள் நமக்கு தாராபலனின் சரியான நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் நினைத்ததை இறைவனிடம் அப்படி கேட்டா கொடுத்துருவார். நினைத்ததை கேட்டபடி கொடுத்துருவார். ஏன்னா கேதுவுக்கு அவ்வளவு பவர் உண்டு, அவ்வளவு ஞானமும் சவித்துவமும் உண்டு. அப்ப நம்ம ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா 1க்கு மேற்பட்ட
கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்டது. சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறதா? சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 2 உட்கார்ந்திருக்கிறது இல்லை. சூரியனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகையிலே ஒன்றும், உத்தரத்திலே ஒன்றும், உத்தராடத்திலே ஒன்று, இப்படி இருக்கணும். ஒரே நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்கலாம். அது அப்படி அல்ல. அப்ப 2 நட்சத்திரங்களில் 2 கிரகங்கள் இருந்தாலும் அப்ப சூரியனுக்கு அங்க பவர் ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நீங்கள் கணக்கு போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடியது ஒரு கிரகம் இருந்தால் நார்மலான கிராஜுவலு, 2 இருந்தால் அந்த கிரகத்தால் உங்களுக்கு பெரிய நன்மை உண்டு, 3 இருந்தால் கண்டிப்பாக பெரிய வெற்றியை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதனால என்ன சொல்லலாம்னா நீங்கள் உங்களுடைய பாதசாரத்தை அழகாக போட்டு பாருங்கள். உங்களுடைய பாதசாரத்தை நீங்கள் அழகாக போட்டு பாருங்கள். அந்த பாதசாரத்தில் என்ன சொல்றான்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், புதனுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், அதுக்கடுத்து என்ன சொல்லணும், குருவுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், சனியோடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், சனியோடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், அதே சமயத்தில் என்ன சொல்ல, ராகுவுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம், கேதுவுடைய நட்சத்திரத்தில் எத்தனை கிரகம் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இதில் அதிக மார்க் வாங்குற கிரகம் உங்களுக்கு காலம் ஃபுல்லாகவே என்ன சொன்னா வெற்றி 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 என்பதை கொடுத்து கொண்டிருக்கும். இது உண்மையிலும் உண்மை. இதை யாரும் நீங்க மறக்கவே முடியாது. என்னுடைய ஜாதகத்துல எல்லாம் என்ன சொன்னா ராகுவுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்கு. ராகுவுடைய திருவாதிரையில இருக்குது, சுவாதியில இருக்குது, சதயத்துல இருக்குது. இந்த அவர் ராகுதான் அந்த ஜாதகத்தில் அதிகமான மதிப்பெண் கிடைக்கும், மதிப்பெண் கிடைக்கும். அப்ப இன்று வரை ராகுவை வைத்து தான் நல்லா வெற்றி பெற்று. ராகு எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் என்ன சொல்லனா ஒரு கிரகத்திற்கு 2 பக்கம் நாணயங்கள் உண்டு. நம்ம ஒரு சைடவே என்ன சொல்லணும், ராகு பிரச்சனைக்குரியது, பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ராகு இருக்கின்ற இடத்தில் இருந்தால் நமக்கு கொடுக்கின்ற மாதிரி கரெக்டா கொடுத்துட்டு தான் இருப்பார். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இன்று வரை இதெல்லாம் அனுபவபூர்வமாக ஒவ்வொரு ஜாதகத்திலும் எப்படி இருக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அப்ப நாம் இல்லாததெல்லாம் போராடும், இல்லாததெல்லாம் போறோம். ஒரு 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 நட்சத்திரத்துல ஒரு ஒரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் என்ன சொல்லலாம்னா நமக்கு கிரகமே இல்லை என்று சொன்னால் நாம் அதை கடன் வாங்கித்தான் அனுபவிக்க வேண்டும், கடன் வாங்கித்தான் அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இல்ல ஒரு வீட்டில் போரில் தண்ணி இல்லைன்னா வெளியே தண்ணி வைக்கிறோம், தண்ணி வாங்குற மாதிரி தான். அப்போ எது ஒன்று இல்லையோ அது உங்களை என்ன சொன்னா வாட்டி வதைக்கும். இல்லை என்பதுதான் வாட்டி வரைக்கும். இருக்கிறது அமைதியாக இருக்கும். இல்லாததை நீங்கள் என்ன சொல்லலாம்னா அந்த கிரகத்தோடைய கிழமையில் அந்த தெய்வத்தை நீங்கள் போய் வழிபாடு செய்து அதற்குண்டான சின்ன பூஜை முறைகளை நீங்கள் வீட்டில் செய்தாலும் கோவிலில் போய் செய்தாலும் அந்த இல்லாத நம்மகிட்ட ஒரு வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம் இருக்கின்ற இடத்துல காற்று உள்ள வந்துடும். அப்ப நம்மளுடைய வெற்றிடம் எதுவோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏறும் இல்லையா, சந்திரனா, செவ்வாயா, புதனா, வியாழனா, சுக்கிரனா, சனியா, ராகுவா, கேதுவா இல்லையோ அந்த கிழமைகளில் போய் நீங்கள் அதற்குண்டான நவநாயகர்களையோ அல்லது தெய்வங்களையோ நீங்கள் அழகாக பிடித்து அதற்குண்டான பழங்கள், அதற்குண்டான பழங்களை அந்த இடத்துல வச்சு கும்பிட்டு சின்ன மாலை போட்டு நவகிரகத்தில் இருந்தாலும் சரி அல்லது தனியாக தெய்வத்தை கும்பிட்டாலும், சூரியன்னா நவகிரகத்தில் இருக்கிற சூரியனை பிடிக்கலாம், சந்திரன், செவ்வாய், நவகிரகத்தை நீங்க பிடிங்க. நீங்க எல்லாத்தையும் விட ரொம்ப கெட்டிக்காரங்க யாருன்னா நவகிரகம் தான். அவங்கள நீங்க பிடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பெற்று தருவதற்கு நவகிரகங்கள் காத்திருக்கிறது.
நீங்கள் போய் என்ன செய்வீங்க, கருவறையில போய் முண்டி அடிச்சுட்டு கிடப்பான். கருவறையில போய் முண்டி அடிச்சு வந்த தெரியுங்க, மாலை கிடைக்குமா எது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முண்டி அடிச்சுட்டு இருப்போம். ஆனால் நவநாயகர்கள் என்ன சொன்னா வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. அவர்களை கடைசியில சில பேர் என்ன சொல்ல, ஒரு சுத்து கூட சுத்த மாட்டான், அப்படி சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு போயிடுவான். இருக்கிறதுலே என்ன சொன்னா பெரிய கெட்டிக்காரங்க நவநாயகர்கள் தான். அவங்கள போய் நாம் வழிபட்டோம் என்று சொன்னோம், நம்மளுக்கு எங்க இந்த பாடியில வெற்றிடம் இருக்கிறோ அந்த கிரகத்தை நாம் இழுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பா நம்மகிட்ட வந்துடும். அதற்குண்டான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதெல்லாம் ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட விதி அல்ல, விளக்க வேண்டும், விளக்கணும். விளக்கணும்னா உனக்கு என்ன குறை இருக்கிறது, எந்த கிரகத்தோடைய தாக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எந்த கிரகத்துடைய தாக்கத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அந்த கிரகத்தை பிடித்து விடு, அது உன்னிடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த கிரகத்தோடைய சிம்பலை வைத்து கொள்ளுங்கள். அந்த கிரகத்துடைய என்ன சொல்லலாம்னா அதிதேவதைகளை வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பெரிய வெற்றியாளர்கள் ஆவதற்கு இந்த பாதசார ரகசியம் இது ஒன்றுமே போதுமானது என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை வைத்து நீங்கள் வெற்றி பெறலாம். உங்களுக்கு தேவையானதை நவகிரகங்களில் இருக்கின்ற நவகிரகங்களிடமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா உங்களுடைய பாதசாரங்கள், உங்களுடைய பாதசாரத்தில் கிரகங்கள் எதில் உட்கார்ந்திருக்கிறது, எது நமக்கு இல்லை என்பதை தெரிந்து இல்லாததை நவகிரகத்தில் பிடியுங்கள். பெரிய வெற்றி அடைவதற்கு இது ஒரு ரகசிய சூத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.